ஏடா உங்க ரசிக மனப்பான்மைக்கு உங்க ரசிக வெறிக்கு அளவே இல்லையடா. மண்டலோட மூளைகளை கலத்தி வச்சிருக்கீங்களா நீங்களா? இதை பத்தி ஆக்சுவலா நான் பேசவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இவங்க பண்ற அலும்பு இருக்கு தெரியுமா, தாங்க முடியல. ஒரு பெண்மணியை இதுக்கு மேல கேவலப்படுத்தி பேசவே முடியாது. அவ்வளவு கேவலமா ஒருத்தரை ரசிக்கிறேன், ஒருத்தருக்கு ரசிகனா இருக்குங்கிறதுக்காக அவன் செஞ்ச தப்புக்காக தவறே செய்யாத ஒரு பெண்மணியை இந்த அளவுக்கு வாட்டி வதக்குறது, அவளை இவ்வளவு கேவலமா பேசுறது, நீங்களா மனுஷங்களே இல்லடா. நீங்களா மனுஷங்களே இல்ல. மனசாட்சி படி சொல்லு. வா வீட்டுல ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணு இப்படி ஒருத்தனுக்கு கெட்டி கொடுத்து அவன் கள்ளத்தோட பத்தி நீ என்ன பண்ணுவேன்? அவனை வெட்டி போட்டுக்க மாட்டேன், வெட்டி போட்டுக்க மாட்டேன். இல்ல உனக்கு எப்படி வரும்? என் தங்கச்சிக்கு துரோகம் பண்ணிட்டியடா அப்படின்னு எப்படி வரும்? ஒரே விஷயம் தான். அந்த ஆளோட வாசம் தெரியுமா உனக்கு? அவன் கை சைஸ் தெரியுமா? அவன் சட்டை சைஸ் தெரியுமா? அவன் என்ன சாப்பிடுவான் தெரியுமா? அவன் என்ன எதுவுமே உனக்கு தெரியாது. உன்னைய பொறுத்தவரை அவன் சினிமால ஆடுறது மட்டும்தான் உனக்கு தெரியும். ஆனா கூட இத்தனை வருஷம் வாழ்ந்த மனைவிக்கு அவன் எப்படி இருப்பான், எப்படிப்பட்டவன் எல்லாமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மனைவி இவர் இப்படி தப்பு பண்ணிட்டாரு, இவர்கிட்ட இருந்து நான் விலகுறேன்னு சொல்றேன். அவளை விட உனக்கு என்னடா தெரியும் அவளை பத்தி? அப்படிப்பட்ட ஒருத்தி அவரை விட்டு விலகுறா, மானமா விலகுறா. அவ உங்கள்கிட்ட வந்து முறையிடல, வேற வழியே இல்லைங்கிற போது இந்த விஷயத்துக்காக நான் இவர்கிட்ட இருந்து விலகிறேன் அப்படின்னு ஒரு பொண்ணு கோர்ட்ல போய் சொன்னா, அந்த பொண்ணை எதிர்கட்சி அரசாங்கம் தூண்டி விட்டுருச்சு, இது வந்து மூண்டி விட்டுருச்சு. என்ன முட்டா பயக்கடா நீங்களா? ஒரு பெண்மணி அவளுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை போய் கேட்க போனதுக்கு அவளை இந்த கிளி கிளிக்கிறாங்களே. அப்ப இவனுக்கு என்ன மாதிரி ஆட்கள்ங்கிறத கொஞ்சம் யோசிப்பாரு. என்ன குற்றம் செய்தாலும் நாங்கள் ரசிகர்களாக இருந்து அவருக்கு சேவை செய்வோம்ங்கிறது இந்த உலகத்துக்கு ஆபத்தானதா இல்லையா? இருக்கிறவங்களும் இல்லாதவங்களும் சிந்திச்சுக்கோங்க.